எத்தனையோ விதமா ரசம் வச்சிருப்போம். ஆனா புளி, பூண்டு எதுவும் சேர்க்காம வைக்கிற இந்த ஐயங்காரத்து ஸ்டைல் பொரிச்ச ரசம் ரொம்பவே ஸ்பெஷல். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பாத்திரத்துல 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, இதுல 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து செவக்க வறுத்துக்கோங்க. இது கூட 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து பாத்திரத்தோட ஹீட்லேயே லைட்டா வதக்கி விடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொரகொரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, சீரகம், 4-5 காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சு இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதி வரும்போது அரைச்ச மசாலாவை சேர்த்து கலந்து விடுங்க. 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி குக் பண்ணுங்க. ஒரு கொதி வந்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் வெல்லம், 1/2 டீஸ்பூன் நெய் போட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான பொரிச்ச ரசம் ரெடி. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, இந்த ரசத்துக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. அல்டிமேட்டாக இருக்கும். இந்த பொரிச்ச ரசத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.